அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் கா. எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி 2026 அமைய இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விட்டு சென்ற எண்ணங்களையும் லட்சியங்களையும் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சியிலே மக்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களும், ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களும் மீண்டும் 2026 புரட்சி தமிழர் எடப்பாடி ஆட்சியில் மீண்டும் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியினை அளித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்மை விட்டு மறைந்திருந்தாலும் அவர் என்றென்றும் அனைத்து கிராமங்களிலும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய உள்ளங்களிலே நீக்கமற நிறைந்திருக்கிறார். இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கப்பட்ட போது அன்றைக்கு அடிபட்டு உதைப்பட்டு இரத்தத்தை சிந்தி இந்த இயக்கத்தை உருவாக்கியவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களோடு இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கத்துக்கு சொந்தமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது நம்முடைய குடும்ப விழாவாக நாம் நினைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே வருகை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து எம்ஜிஆரின் புகழ் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், அம்மாவின் புகழ், அம்மாவின் புகழ், அம்மாவின் புகழ்.